வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சட்டமன்ற மாண்பு போயிருச்சான். ஐயோ, சட்டமன்ற மாண்பு போயிருச்சே, என்னத்துக்கு போச்சு? நம்ம தலைவர் கடைசி பேசி முடிச்சுட்டு உட்காரையில இப்படி செஞ்சுட்டாராம், அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டாராம். செஞ்சது மாண்பு போயிருச்சு, நடிகர் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க, அங்க ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருப்பா மாண்பை பத்தி பேசுறது? யாரு? திமுக காரவங்களா? ஐயோ, மாண்புனா நின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தான் கிளாஸ் எடுக்கணும். ஐயோ, மாண்பை பத்தி பேசுறது யாருப்பா? திமுக காரவங்களா? மாண்பை பத்தி உங்ககிட்ட தான் கத்துக்கிடணும். உங்க மாண்பை பத்தி பேசுவோமா? உங்க மாண்பை உங்க கலைஞர், உங்க தாத்தா இருக்காருல்ல, உங்க தாத்தா அங்க சட்டமன்றத்துல இருக்கையில ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரு லேடி, அந்த பெண்மணி திராவிட நாடு திராவிட நாடுன்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு உங்க தாத்தா சொல்லியிருக்காரு அந்த பெண்மணிகிட்ட, நாடாவை விற்று பாவாடை தூக்கி பாரு திராவிட நாடு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை கிட்ட சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் மாண்பு 1989 நம்ம முன்னாள் முதல்வர் இருக்காங்கல்ல ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மாவை உள்ள விட்டு என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் மேடம் இதுல பாராளுமன்றத்துல பேசினாங்க. ஒரு லேடிய சேலைய உருவி அந்த அம்மா தலைமுடியை பிடிச்சி இழுத்து அந்த எம்எல்ஏட்ட கேட்குறாங்க, ஏன் அப்படி போய் அந்த தலைமுடியை இழுத்தீங்க? அந்த அம்மா நடிகை டோப்பா வச்சிருக்குன்னு நினைச்சு இழுத்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் எவ்வளவு இது, நீங்க எல்லாம் மாண்பை பத்தி பேசுறீங்க? ஒரு லேடிய 50 பேரும் ஆம்பளையால சேர்ந்து சேலைய உருவி அவ்வளவு மானபங்கம் படுத்துற அளவுக்கு பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாம் மாண்பை பத்தி பேசுறீங்க. இந்த காங்கிரஸ் எம்எல்ஏ உங்க தாத்தா பேசினத நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி நடந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. 89 ஜெயலலிதா மேமுக்கு நடந்தது நான் செய்தித்தாள்ல படிச்சிருக்கேன். அப்ப எங்க அப்பா அம்மா அவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க, இப்படி போய் பண்ணிட்டாங்க, ஒரு சட்டமன்றத்துல ஒரு பெண்மணிக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் செய்தித்தாள்ல படிச்சிருக்கேன், எங்க அப்பா அம்மா பேசிக்கிட்டதை கேள்விப்பட்டிருக்கேன். 2017 கண்ணு முன்னாடி பார்த்தேன் உங்க மாண்பை. 2017 என்ன நடந்துச்சு? முன்னாள் முதல்வர் பழனிசாமி இருக்காங்களே, அவங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணையில 2017 நினைக்கிறேன். அப்போ அந்த நிகழ்வு நடக்கையில தனபால் அவர் இருக்காரே, அவர் தான் அப்ப சபாநாயகரா இருக்கார். அவரை கைய பிடிச்சு ஒரு 4-5 பேர் அந்த சீட்ல இருந்து இழுத்து கொண்டு போய் அங்கிட்டு தள்ளி விட்டு, எம்எல்ஏ அன்பழகன் இருக்காரே, அவர் அந்த சபாநாயகர் சீட்ல உட்கார்ந்தாரு. 50 பேர் அந்த பேப்பரை கிழிச்சு சினிமா தியேட்டர் மாதிரி பறக்க விட்டீங்க. யாரு மாண்பை பத்தி பேசுறது? மாண்பை பத்தி பேசுறதுக்கு அங்க கொண்டாந்து தண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஊழியர்கள் கூட சட்டமன்ற மாண்பை பத்தி பேசலாம். சட்டமன்ற மாண்பை பத்தி பேச தகுதி இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டுல அப்படின்னா திமுக மட்டும்தான். யார்கிட்ட மாண்பை பத்தி பேசுறீங்க? நீங்க போற இடத்துல எல்லாம் செய்வீங்க, எங்க தலைவர் செஞ்சா மட்டும் உங்களுக்கு வலிக்குது. அதோடயா நம்ம எடப்பாடியார் இருக்காருல்ல, அவரை பாடி ஷேமிங் பண்றது. அப்புறம் நாள் உக்காந்துக்கிட்டு வாய் சும்மா வச்சாலே பண்ணி வாய் மாதிரி தான் இருக்கு, இதுல என்ன சொல்ற வாய் ஊன்னு இருக்கு ஊன்னு இருக்குன்னு. ஒரு எம்எல்ஏவா நீங்கெல்லாம்? என்னமோ இது காலேஜில் உட்காந்துருக்க பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்களே அந்த பிஹேவியரோட மோசமா இருக்கு. ஓட்டு போட்டு எங்களுக்காண்டி போய் பேசுங்கடா அப்படின்னா அங்க உட்காந்துக்கிட்டு பாடி ஷேமிங் பண்றது, வாயை ஊன்னு வச்சுட்டு காட்டுறது, அங்கிட்டு பார்த்து பேசுறது, இங்கிட்டு பார்த்து பேசுறது. நீங்க எல்லாம் மாண்பை பத்தி பேசுறீங்க. அப்புறம் ஆளுநர் 4 வருஷமா அந்த RN ரவிட்ட நீங்க மாண்பா நடந்திருக்கீங்களா? சட்டமன்ற மாண்பை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க மக்களே. இவங்க இப்படிதான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அவங்க நடந்துகிட்டப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க நீதியை நிலைநாட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்ம தலைவர் நான் பிஜேபி கொள்கை எதிரியாவே இருந்தாலும் அது வேற. நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா மத்திய அரசோட நாங்க இணக்கமா இருந்து மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் என் மக்களுக்கு நான் செய்வேன் இணக்கமா இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் பிஜேபியோட இணக்கமா போயிட்டாரு. பிஜேபியோட என்ன டீலிங் போட்டிருக்காரோ அப்படின்னு சொல்லி. ஏன் நீங்களும் தான் 99 2004 வரைக்கும் டீலிங் வச்சு அமைச்சரவையில இடம் பண்ணி 4 அமைச்சரை வாங்கி ஆட்சியில இடம் பெற்றீங்க. அப்ப நீங்க என்ன டீலிங்ல இருந்தீங்க? பாத்துக்கோங்க மக்களே, இதுதான் டிஎம்கேவுடைய உண்மை முகம். மாண்பை பத்தி எல்லாம் அவங்க பேசுவாங்க,
பார்த்து நடந்துக்கோங்க. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராவிட நாடு மேட்ரு, ஒரு லேடியை உள்ள வச்சு சேலையை உருவுறது, சபாநாயகரை கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விடுறது, இதுதான் அவங்களுடைய மாண்பு. அவங்களுடைய ரவுடிசம் வந்து ஆட்சிக்கு வெளியே மட்டும் இல்லை, சட்டமன்றத்துக்கு வெளியே மட்டும் இல்லை, சட்டமன்றத்துக்குள்ளேயும் அவங்க நடத்துவாங்க. இதுதான் அவங்க குணம். இனியும் அவங்க சட்டமன்றத்துல இந்த அளவுக்குனாச்சும் இருக்கணுமான்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும். திமுக சட்டமன்றத்துக்குள்ள போகணுமா போக வேண்டாமான்றது மக்கள் கையில தான் இருக்கு. இவங்களுடைய மாண்பு இதுதான், பார்த்துக்கோங்க.